ஹலோ விவஸ், இனி நம்ம பார்க்க போகிறது விவி ஃப்ளோரைட் ஐ சாங் எபிசோட் 7 பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோட் 6 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எபிசோடோட ஓப்பனிங்ல பல வருஷம் கழிச்சு கட்டுறாங்க. இப்போ ஒரு வழியா விவி மெயின் ஸ்டேஜ்ல பாட ஆரம்பிக்கிறா. இப்போ அவளுக்கு நிறைய ஆடியன்ஸ் வந்துட்டாங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சு பேக் ஸ்டேஜ்ல எல்லாருமே சேர் பண்ணிட்டு இருக்க அங்க புதுசா சின்ன பொண்ணு வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க, ஒருத்தர் நான் உள்ள விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, டி பாபு நீ ஒண்ணு கவலைப்படாத, இதெல்லாம் நடக்கிறது தான், எப்பவுமே சிரிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்ல, பின்னாடி ஒருத்தர் வந்துட்டு இவ எப்பவுமே அப்படி இருக்க மாட்டா, மெயின் ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவுமே உருன்னு இருப்பா, ஆனா இப்ப எப்படி இருக்கா. டி பாபும் அவளோட நாவி கிட்ட என்னோட பிளான் நல்லாவே போய்கிட்டு இருக்கு, என்னோட பாட்டு மூலியமா மக்களுக்கு சந்தோஷம் கொடுத்துக்கிட்டு இருக்கு, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஃபெஸ்டிவலுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த ஃபெஸ்டிவல் பத்தி சொல்றாங்க. இப்போ வரப்போற ஃபெஸ்டிவலோட பேரு ஜோடியாக் சைன் ஃபெஸ்டிவல். இந்த மியூசிக் ஈவென்ட்ல உலகத்துல இருக்க 12 பெஸ்ட் சிங்கிங் கொண்டு வருவாங்க. அந்த மெட்டல் ஃப்ளோட் ஐலாண்ட் இன்சிடென்ட்க்கு அப்புறம் மக்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு. இந்த ஃபெஸ்டிவலோட 20வது ஆனிவர்சரி இந்த ஈவென்ட் அது. அப்படி அந்த ஈவென்ட் நல்லா போச்சுன்னா இந்த பிரச்சனை முடியும்னு நாங்க நம்புறோம். இப்போ டிவாவை யாரோ கூப்பிட அவங்களும் என்னாச்சு ஹார்கேவ்ல இருந்து அப்படின்னு கேட்க, டிவாவும் ஆமா இன்னைக்கான பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அங்க இருக்கையோ உன்னை ஜோடியாக் ஃபெஸ்டிவலுக்கு வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்ல, டிவாவோ கேடி மார்கெட் உங்களை நேர்ல பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இப்படி இவங்க பேசிட்டு இருக்க நடுல இன்னொரு வந்து தண்ணியில தடிக்க விழுந்துருது. அவங்கள பார்த்துட்டு ஹோபிலியா உனக்கு என்னாச்சு சொல்லிட்டு தூக்குறாங்க. அவளும் என்ன மன்னிச்சிருங்க, நான் எங்க போனாலும் பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. இப்ப டிவாவா அவளை ரெடி பண்ண அவளும் ரொம்ப நன்றி, நீங்க தானே டிவா என்னோட அக்கா. டிவாவும் அப்படின்னு சொல்லலாம் சொல்ல, அவளுமே என்னோட பேரு ஹோபிலியா, நான் தான் சிஸ்டர் மாடல்ஸ்ல ரொம்ப லேட்டஸ்ட், அதாச்சு உனக்குலாம் ஒரு சின்ன தங்கச்சின்னு சொல்லலாம். டிவாவும் உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் உன்னை பேசிட்டு இருக்காங்களே, என்னாச்சு நர்வஸா இருக்கு அப்படின்னு கேட்க, அவளும் ஆமா ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, டிவாவும் நானுமே இங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்துட்டு இருக்கேன், ஒண்ணுல நீ ஸ்ட்ரெயிட்டா இருந்தா எல்லாரும் முன்னாடி பாரு, உன்னோட பாட்டுல எல்லாருமே மெயின் வந்து போயிடுவாங்க, அதனால உனக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது, உன்னோட வாய்ஸுமே நல்லா தான் இருக்கு, என்னோட தங்கச்சில நீ அப்படின்னு சொல்ல, அவளுமே ஓகே நீங்க சொல்ற மாதிரி நானுமே நல்லா பாட ட்ரை பண்றேன். டிவாவும் என்ன பெரிய அக்கான்னு சொல்றீங்க, எனக்கு ஒரு மாதிரி வயசான மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, ஒவ்வொரு கணக்கு போட்டுட்டு ஆமா உங்களுக்கு இப்பதான் 61 வயசாச்சு, நான் சந்திச்ச ஏலே நீங்க தான் ரொம்ப பழமையான அப்படின்னு சொல்ல, டிவாவும் ஒரு ஃபீமேல் கிட்ட பேசுறப்ப இந்த மாதிரி விஷயத்துல பேசக்கூடாது. இப்போ அந்த ஏல பாடுறதுக்கு ரிகர்சல் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒஃபீலியாவும் பதட்டமாகிட்டே அங்க போய் பாட ஆரம்பிக்கிறா. ஒஃபீலியா பாட்டு அங்க இருக்க மனுஷங்க மட்டும் இல்ல, அங்க இருக்க ஏமே வாய பந்து போயிடுறாங்க. இப்ப டிவாவும் ரிகர்சல் பண்றதுக்கு பாட ஆரம்பிக்கிறா. ஆனா அவ கண்ணுக்கு முன்னாடி அந்த டோக் மெம்பர் காப்பாத்தினோட சின்ன வயசு இமேஜ் வருது. இதை பார்த்து அவளுமே ஷாக்காவ எதற்கு யாரோ போற மாதிரி தெரியுது. இதை பார்த்து அவளும் பர்ஃபார்மன்ஸை பாதியில விட்டுட்டு அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. அவளும் அங்க போறவனை பார்த்துட்டு நீ யாரு, உன்னை நான் எங்கேயாச்சும் பாத்துருக்கேன் அப்படின்னு கேட்க, அவளுக்கு மேல ஏதோ ஒன்று விழுது. இப்போ காம்பேட் மோட ஆன் பண்ணிக்கிட்டு அவளும் அங்கேயும் தப்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு யாரோ கண்ட்ரோல் பண்ணி டிவா வழிக்க வர பார்த்தா நடுவுல பூந்து மாச்சு மட்டும் அவளை காப்பாத்திடுறான். ஆனா டிவாக்கு மாச்சு மட்டும் யாருன்னே தெரியல. டிவாவும் நீங்க யாரு அப்படின்னு கேட்க, மாச்சு மட்டும் நீ என்னோட சூப்பர் ஸ்டாரை பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, டிவாவும் எனக்கு காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி, ஆனா நீங்க உண்மையில யார் அப்படின்னு கேட்க, மாச்சு மட்டும் நான் இங்க இருக்க ஒரு சாதாரண செக்யூரிட்டி, அவ்வளவுதான், இங்க ஏதோ வைரஸ் போயிட்டு இருக்கு, அதனால தான் இங்க இருக்க மிஷின்ல அப்படி பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், சரி நீங்க உங்களை பத்திரமா பாத்துக்கோங்க, நான் அப்படியே காத்து வாக்கல கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, டிவாபோ என்ன கலாச்சிட்டு இருக்கியா, நீ யாருங்கிறத நான் கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லாம நீ வேற எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்க, அதுவும் இல்லாம என்னோட பேரை நீ விவின்னு சொன்ன, அந்த பேரை நான் வாழ்நாளே கேட்டது கிடையாது, மாச்சு மட்டும் உங்க பேரை தப்பா சொன்னதுக்கு என்ன மடிச்சிருங்க சூப்பர் ஸ்டார் டிவா, இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன் வரட்டா. டிவாபோ ஆமா என்னோட பேரு டிவா தான், ஆனா அந்த பேரு என் காதல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு, விவின்ற பேரை நான் அங்கேயே கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல, மாச்சு மட்டும் உங்களுக்கு வேற ஏதாச்சும் பிரச்சனையா இருக்க போது நீங்க வேணா இந்த கம்பெனிக்கு போய் பாருங்கன்னு சொல்ல, டிவாபோ என்ன கலாச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல, பார்த்தா அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு மாச்சு மட்டும் அங்கே ஆயிட்டான். இப்போ டிவாபோ அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்க, பார்த்தா அந்த வழியில ஒஃபீலியா வந்துட்டு ரெண்டு பேருமே இடிச்சு கீழே வந்துடுறாங்க. திரும்பியுமே டிவா ஒஃபீலியாவை ரெடி பண்ணி விடுறா. ஒஃபீலியாவும் அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க, டிவாவும் அந்த பர்ஃபார்மன்ஸ் நினைச்சு எனக்கு ஒரு நர்வஸ் ஆனா இல்ல, நான் யாரையும் ஒருத்தர் பார்த்த மாதிரி இருந்துச்சு, நான் அவரை தேடி போனா ஏதோ ஒரு கியூப் ரிப்போர்ட் வந்து எனக்கு கலாச்சு போகுது. ஒஃபீலியாவும் டிவா நீங்க பாடுற வித வித்தியாசமா இருக்கு, அது எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க, எப்படி கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்க, டிவாவும் நம்மளோட கெஸ்ட் நம்ம சந்தோஷமா பாத்துக்கணும்ல அப்படின்னு எஸ்டரா சொன்னதே சொல்ல, அவ மைண்டுக்குள்ள வேற ஏதோ ஓடிட்டு இருக்கு, சரி நீயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்ல, ஒஃபீலியாவும் ரொம்ப நன்றி, என் கூட ஒரு சவுண்ட் இருந்துச்சு அது கூட தான் நான் சுத்திக்கிட்டு இருந்தேன். டிவாவும் எல்லா இடத்துக்கு போனியா, அப்ப எல்லா இடமே உனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு கேட்க, ஒஃபீலியாவும் ஆமா நம்மளோட மெமரிஸ் ரொம்ப முக்கியமானதுல. இப்போ டிவாவும் அவளோட மெமரிஸ் யோசிச்சு பார்த்துட்டு ஆமா அதுவுமே உண்மைதான். இப்போ ஒரு வழியா ஜோடியாக் ஃபெஸ்டிவல் ஈவென்ட் ஆரம்பிக்குது. அப்படியே இந்த சைடு பார்த்தா டிவாவும் டாப் ஃப்ளோர் வந்துட்டு எனக்கு ஆச்சு வெளியே வா, நீங்க தான் இருக்கேன் நல்லாவே தெரியும், நான் அந்த இடத்த ஃபுல்லாவே ரீசர்ச் பண்ணி பார்த்துட்டேன், உன்ன மாதிரி ஒரு டேட்டா அங்க இல்லவே இல்லை, என்கிட்ட போய் சொல்லியிருக்கேன், நீ இந்த இடத்துக்கு அனுமதி இல்லாம வந்திருக்க, நீ பண்ணது ஒரு இல்லீகலான விஷயம், நீ வெளியே வரியா இல்ல நான் உன்னை பத்தி ரிப்போர்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்ல, இப்போ அவ்வளவு ரிப்போர்ட் பண்றதுக்குள்ள மாச்சு மட்டும் சரி சரி நான் வெளியே வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவனுமே அவன் முன்னாடி வரான். டிவாவும் நீ உண்மையில யாருங்கிற விஷயத்த இப்ப என்கிட்ட சொல்லி ஆகணும், அப்புறம் இந்த பிவி நிஜமாலே நான் தானே அப்படின்னு கேட்க, மாச்சு மட்டும் திருப்பி நான் அவன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டு நான் ஒரு செக்யூரிட்டி மட்டும் தான்,
அப்புறம் உனக்கு எனக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது. டிவாவும் உண்மையான செக்யூரிட்டி கிட்ட உன்னை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு உன்னோட டேட்டாவெல்லாம் நாங்க செக் பண்ணி பார்க்க போறோம். மாச்சு மட்டும் முடிஞ்சா ட்ரை பண்ணுங்களேன். உங்க மாதிரி ஆதி காலத்து டெக்னாலஜி வச்சுக்கிட்டு என்னோட ஃபயர் வால பிரேக் பண்ண முடியாது. இப்போதைக்கு நல்லா பண்ணா உள்ளே போயிட்டு உன்னோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா. இதுக்கு டிவாவோ அந்த முனைக்கு போயிட்டு என்னோட வெயிட் 80 கிலோகிராம். இப்போ நான் இங்க கீழே குதிக்க போறேன். உனக்கு எனக்கு எந்த வித சம்பந்தமும் இல்லைனா நீ எனக்கு காப்பாற்ற மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு டிவாவும் கீழே குதிக்க இதை பார்த்து மாச்ச மட்டும் என்ன சொல்லிட்டு குதிச்சிட்டா சொல்லிட்டு அவனு காப்பாற்ற போறான். டிவாவோ எனக்கு இப்ப எல்லாம் உண்மையா சொல்லு, உண்மையில நீ யார் அப்படின்னு கேட்க அப்படியே போய் மாச்ச மட்டும் பேசிக்கிட்டு அங்க இடிச்சுக்கிட்டு கீழே விழுறாங்க. ஆனா அப்பயுமே டிவா அவனை விடாம பிடிச்சிட்டு சின்ன இதுக்காக விவின்னு கூப்பிட்ட. மாச்ச மட்டும் இதுக்கு இந்த பதில் சொல்லாம இருக்க. டிவா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் கிராஷ் ஆனதுனால நான் ரீபூட் ஆனேன். அதுல இருந்து ஏதோ ஒரு விஷயம் என் கிட்ட இருந்து பிடிச்ச மாதிரி இருக்கு. ஏதோ ஒண்ணு என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு. ஆனா அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன்னா என்னால பாட முடியாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இவ்வளவு வருஷமா அடக்கி உள்ள வச்சுட்டு இருக்கேன். ஆனா நீ இப்போ வந்து எல்லாத்தையும் தோண்டி வெளியே எடுத்துட்ட. எனக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு தெரியும். அதனால அதை சொல்லிடு அப்படின்னு சொல்ல. ஆனா மாச்ச மட்டும் இப்போதைக்கு நீ உள்ள பையன் உன்னை எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்களே டிவா அப்படின்னு சொல்ல. டிவாவோ சரி நீ சொல்ல மாட்டேன்னா சரி இன்னொருத்தர் இருக்கால நான் அவங்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல. மாச்ச மட்டும் என்னது இன்னொருத்தர் இருக்கானா அது யார் அப்படின்னு கேட்க. டிவாவோ நடிக்காத எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அங்க ஒருத்தர் தான் இல்ல. மாச்ச மட்டும் என்னது ஒருத்தர் தானே அவன் யாரு உன்னை பத்தி உனக்கு தெரியுமா. டிவாவோ அப்ப உனக்கே தெரியாதா அப்படின்னு சொல்ல. மாச்ச மட்டும் தேவை செஞ்சு அதுக்கு பதில் சொல்லுமா அப்படின்னு கேட்க. டிவாவோ நான் கேட்ட பதில் சொல்ல மாட்டேன். ஆனா நீ கேட்ட மட்டும் நான் பதில் சொல்லணுமா. மாச்ச மட்டும் சரி நான் சொல்லி தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றான். ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதாச்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேருமே பார்ட்னர்ஸா இருந்தோம். அப்போ உனக்கு இன்னொரு பேர் இருந்துச்சு அதுதான் விவி. டிவாவோ அப்ப என்னோட பேர் தான் விவியா. அப்ப நீ ஒரு பர்ஃபார்மரா இருந்தே அப்படின்னு கேட்க. மாச்ச மட்டும் என்னது பர்ஃபார்மரா அதெல்லாம் கிடையாது. நம்மளோட வேலை அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பல பில்டிங்ஸ் அழிச்சோம், ஸ்பேஸுக்கு டிராவல் பண்ணி ஒரு பெரிய விஷயத்தை தடுத்தோம், அப்புறம் ஒரு பெரிய ஃபேக்டரியா தரமட்டமாக்கிட்டோம். இது எல்லாமே எதிர்காலத்துல ஒரு பெரிய பொருள் தடுக்கிறதுக்காக இதெல்லாமே செஞ்சோம். டிவாவோ ஆமா உனக்கு சர்க்கியூட்லாம் கரெக்டா இருக்கா ஏதாச்சும் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு கேட்க. மாச்ச மட்டும் அடையப்பா முத தடவை கொடுக்குற மாதிரி ரியாக்ஷன் தர. சரி ஒரு இன்சிடென்ட்ல உன்னோட சர்க்கியூட் ஃப்ரை ஆகி நீ அப்படியே உறைஞ்சு போயிட்ட. அந்த பிரச்சனையால தான் உனக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு. நான் இப்ப திரும்பி வந்த காரணமே என்னோட மிஷினுக்காக தான். ஆனா கவலைப்படாத உன திருப்பியுமே அந்த மிஷின்ல உள்ள நுழைக்க மாட்டேன். இந்த ப்ராஜெக்ட்ல தேவையில்லாத விஷயங்கள் உள்ள வரக்கூடாது. அது ஊனியன் சேர்த்து தான் சொல்றேன். சரி இப்ப நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உன்னோட டன் நீ எல்லாத்தையும் சொல்ல அப்படின்னு சொல்ல. டிவாவும் இல்ல நான் சொல்ல மாட்டேன். எனக்கு எல்லாத்தையும் டீடைலா சொல்லு. எல்லாம் நடந்துச்சு என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்ல அப்படின்னு சொல்ல. மாச்சி மட்டும் இங்க வர பொண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ. உனக்கு மட்டும் டைம் கம்மியா இல்ல எனக்குமே டைம் கம்மியா தான் இருக்கு. டிவாவும் அப்படின்னா நீங்க ஒரு மிஷினுக்காக வந்திருக்கல அந்த மிஷினுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். மாச்சி மட்டும் போன வாட்டி உனக்கு நட்டு போட்டு கலந்து அப்படி ஆயிட்டேன். இப்ப திரும்பியுமே அப்படி நடக்கணுமா அப்படின்னு கேட்க. டிவாவோ அது பழைய கதை. இப்போ நானா இருக்கல நான் டிவா நீ ஐலாண்டோட ஒரு பெரிய ஸ்டார். மாச்ச மட்டும் அதான் நானும் சொல்றேன். ஒரு சிங்கிங்கே வந்துட்டு இங்க எதுவும் பண்ண முடியாது. உன்னால எனக்கு எந்த வித யூஸும் இல்ல. டிவாவோ இவ்வளவு நாள் அடக்கி வச்சிருந்தால்தான் இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு. ஆனா இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. நான் தான் யாருங்க தெரிஞ்சிச்சு இல்ல. உன்னோட இதயத்துல இருந்த பாடத்தினா உன்னோட மொத்த சக்தி வச்சுக்கிட்டு மனுஷங்களை சந்தோஷப்படுத்துறது. ஆனா எனக்குள்ள அடைஞ்சிட்டு இருக்க விஷயத்த வச்சுட்டா கண்டிப்பா என்னால இதை பண்ண முடியாது. அது இப்போ உன்னோட தப்புமே ஆயிடுச்சு. அதனால பொறுப்பு எடுத்துக்கோ. எனக்கு குறைச்சிடப்படாத. ஒரு 5 நிமிஷம் ஒருத்தோட வாழ்க்கையை மாத்திட்டோம். அந்த 5 நிமிஷத்துல என்னோட முழு சக்தி யூஸ் பண்ணிட்டு நான் பாடுவேன். ஏன்னா என்னோட பாட்டு மூலமா மனுஷங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு மிஷின். மாச்சு மட்டும் சரி வந்து தொலை. போற வழியில அவ யாரு அவ என்னங்கிறத எனக்கு சொல்லு. டிவாவோ சரி உன்னோட பேரை சொல்ல அப்படின்னு சொல்ல. மாச்சு மட்டும் என்னோட பேரு மாச்ச மாட்டோம். டிவாவோ அந்த பேரு உனக்கு கரெக்டா இருக்கு என்னன்னு தெரியல ஆனா கேட்ட மாதிரி இருக்கு. சரி நம்ம இப்ப எங்க போறோம் அப்படின்னு கேட்க. மாச்ச மட்டும் இப்ப நம்ம ஒஃபிலியா இருக்கிறதுக்கு போறோம். ஏன்னா இப்ப அவரோட உயிர் ஆபத்துல இருக்கு. டிவாவும் எனது ஒஃபிலியோட உயிர் ஆபத்துல இருக்கா. ஒருவேளை அவளை டார்கெட் பண்றாங்களா. ஒருவேளை நான் பார்த்தேன் அவன் அவளை டார்கெட் பண்றானா. மாச்ச மட்டும் இல்ல அது கிடையாது. இது ஒரு பெரிய விஷயம். இந்த விஷயம் நடந்துச்சுன்னா நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அது தடுக்க போறதுதான் இப்போ நம்மளோட வேலை. டிவாவும் அந்த பிரச்சனை என்ன கேட்க. மாச்ச மட்டும் அதுதான் தற்கொலை. ஹிஸ்டரியிலேயே முதல் முறையா ஒரு ஏய் தற்கொலை பண்ணது இந்த டைம்ல தான். இப்போ நம்மளோட மிஷனும் அதை தடுத்து நிறுத்தது தான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.